பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஆமீன். ஏசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீசர்களோடு ஒலிவ மலைக்கு வந்து அந்த இடத்துல தான் கடைசி கட்டில் கொடுத்தாரு. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, சீசராக்குங்க, போதிங்கன்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். ஒரு மேகம் வந்து அவரை எடுத்துக்கொண்டது. சீசர்கள் வந்து அவரை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது தேவதூதர்கள் வந்து பேசுறாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார்ன்ற செய்தி அப்பவே சொல்லப்பட்டது. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தியே. இயேசு சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார். இந்த பைபிள்ல அதை பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா சொன்ன அடையாளங்கள் எல்லாமே வேக வேகமா நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ கடைசி காலத்துல ஏசப்பா பிரத்யட்சமா வெளிப்படும் போது அவர் இறங்கி வந்து ஒலிவ மலையில அவருடைய பாதங்கள் நிற்கும்னு வேதம் சொல்கிறது. அதனால அவர் வரும்போது அவரை சந்திக்கணும் அப்படின்னா அவரோடு உள்ள உறவுல நாம பலப்படணும். உலக காரியங்களை விட்டு அதை விட்டு பிரிந்து இயேசுவோடு இணைந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றவங்களா நாம இருக்கணும். அவங்க தான் அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும். அதனால அதை எதிர்பார்க்கவும் வேணும். சீசர்களும் அந்த எதிர்பார்ப்போடு தான் ஊழியம் செய்தாங்க. நமக்காக மரித்து ரத்தம் சிந்தின இயேசு, அவர் நம்முடைய தகப்பன். அவருடைய விருப்பத்தை நாம தான் நிறைவேற்றணும். என்ன விருப்பம் அவருடைய விருப்பம் அப்படின்னா, சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும், ஊழியம் செய்யணும். அவர் திரும்பி வரும்போது அவர் நமக்கு கொடுத்த இந்த கட்டளை, இந்த பணியை செய்து முடித்து திருப்தியோடு அவருக்கு முன்பாக போய் நிற்கணும். அது ஒன்று மட்டும்தான் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சியாகவே இருக்கணும். நீங்கள் ஊழியக்காரங்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அதில் உண்மையாக இருங்க, சாட்சியாக இருங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போது ஏசப்பா வரும்போது நீங்கள் அவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க முடியும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவது நிச்சயம். அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஆமென். God bless you.